பீஷ்மாச்சாரியார் சொன்னதனாலே துரியோதனன் பயந்து பயந்து போறான். யாரு? அரவான பலி கொடுப்பதற்காக, தனக்கு பலி வேண்டும் என்பதற்காக. அப்படி பயந்து பயந்து போன உடனே யார் அது? யாரு கேட்கிறேன்? அரவான் கேட்க. இப்பதான் துரியோதன வந்திருக்கிறேன்னு சொன்னா துரியோதன, ஓ பெரியப்பா வாருங்கள் வாருங்கள், பெரியப்பா துரியோதன பெரியப்பா வாருங்கள், என்ன விஷயம்? நீங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. இப்ப யுத்தம் மூண்டு விட்டது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் மூண்டு விட்டது, களபலி கொடுக்க வேண்டும். அதனால் சகாதேவனிடத்திலே நாளும் குறித்து விட்டேன். களபலி நீ உன்னை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அதற்கு கௌரவர்கள் சார்பாக எங்களை அமாவாசை திதி என்று களபலி கொடுக்க நீ சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று துரியோதனன் கேட்டார். ஏன்னா வீர சொர்க்கம் அடைய குடித்து களபலி வீரனானவன் களபலி கொடுப்பவருக்கு யாராக வந்து கேட்டாலும் சம்மதம் தெரிவித்து விடுவார்கள். அப்போதான் அரவான் சொல்றான், பெரியப்பா களபலிக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். உடனே சந்தேகம் யாருக்கு? துரியோதனனுக்கு. அமாவாசை திதிக்கு வருவானா? அரவான் கண்டிப்பாக சரியாக வந்து விடுவாயா? சொன்னது போல் வந்து விடுவாயா மகனே? அரவான் கண்டிப்பா வருவாயா? நிச்சயம் வருவாயா? பெரியப்பா துரியோதன பெரியப்பா, நிச்சயம் நான் வரும். ஞான நாகர்குலத்திலே பிறந்தவன். ஏன்னா நாகக்கண்ணி உளுபிக்கு பிறந்தவன். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போகும்போது நாகக்கண்ணியோடு வாழ்ந்து அப்பொழுது பிறந்தவன் தான் நாககுல கண்ணியானவள் உளுபிக்கு. பெரியப்பா நானோ நாககுலத்திலே பிறந்தவன். எங்களுக்கு நாக்கு 2, ஆனால் சொல்லு ஒன்றாதான் இருக்கும். உங்களை போல நான் சொல்லலாம் மாறி மாறி பேச மாட்டேன். வில்லுக்கு விஜயன் என்னுடைய தந்தை அர்ஜுனன், வில்லுக்கு விஜயன். சொல்லுக்கு அவன் மகன் அரவான். நான் பேச்சை மாத்தி மாத்தி சொல்ல மாட்டேன். சொல்லு ஒண்ணுதான். நிச்சயம் என்னுடைய 32 அங்கங்களும் பழுதாகாமல் இருந்தால் நீங்கள் வருகின்ற போது, அமாவாசை திதி என்றும் நீங்கள் வருகின்ற போது என்னுடைய 32 அங்கங்களும் பழுதாகாமல் இருந்தால் நான் உங்களுக்கு களபலி கொடுக்க நான் வருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தான் அரவான் துரியோதனனுக்கு. இதையெல்லாம் பார்க்கிற யாரு? கிருஷ்ண பரமாத்மா தெரிந்த அங்கிருந்து வரார். பாண்டவர்களே, தர்மா பீமா அர்ஜுனா நகுலா சகாதேவா, அந்த தூது போகின்ற போது என்னென்னலாம் நான் செய்துட்டு வந்தேன். விதரர் கையிலே இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசுவை ஒடிப்பதற்குண்டான சூட்சுமமாக செய்தேன் லீலைகளை. கர்ணன் கையிலே நாகஸ்திரம் இருக்கிறது. அதனால் அத்தை உங்களுடைய அன்னையான குந்திமாதேவியை அனுப்பி ஒரு முறைக்கு மறுமுறை நான் அந்த நாகஸ்திரம் ஏவ வேண்டாம் என்று சத்தியத்தையும் வாங்க வர வைத்தேன். இவ்வளவும் நான் செய்துக்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா துரியோதன உங்களுடைய பகையாளி. துரியோதன வந்து சகாதேவன்கிட்ட நாளை குறிக்கிறான். அதுக்கு நாளை குறிச்சு கொடுத்தான். இப்பதான் தர்மா நீ என்ன செய்த? தம்பி, உன்னை நான் தம்பியாக பெற்றது பெரும் பாக்கியமடா என்று தட்டி கொடுக்கிறேன், கட்டி அணைக்கிறேன். அர்ஜுனனுடைய மகன் அரவான் களபலிக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். தர்மா அவனை பார்த்து, மகனே யாரும் செய்யாத காரியத்தை போற்றும்படி செய்து விட்டாயாடா என்று சந்தேஷப்படுகிறார். பாண்டவர்களே, பகமை துரியோதனன் வெற்றி பெறுவானடா. யுத்தத்துல இவ்வளவு சகாதேவனும் ஆள் குறிச்சு கொடுத்துட்டான். அவனுக்கு சாதகமா அரவானோ அவனுக்கு சாதகமா துரியோதனனுக்கு சாதகமா களபலிக்கு சம்மதம் தெரிவித்து விட்ட. என்ன செய்வது? அதற்கு முன்னாக பலி கொடுக்க வேண்டுமே என்று பாண்டவர்கள்லாம் ஓடோடு வர, கிருஷ்ணா கண்ணா மாயா தூதுவா என தூது போனான். அதனால கண்ணனை தூதுவன் கூட சொல்லல. மாயவனே நாங்கள் வெற்றி பெற வேண்டும், நீ இருந்துமா என்று கேட்கிறார். அப்பா பாண்டவர்களே, துரியோதனன் பலி கொடுப்பதற்கு முன்னாடி
துரியோதனன் அரவானை பலி கொடுப்பதற்கு முன்னாடி யுத்தகலத்திலே இருக்கக்கூடிய காளிமா தேவிக்கு என்னை பலி கொடுத்து விடுங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா, அபச்சாரம் அபச்சாரம், வேண்டாம் 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 வேண்டாம். உன்னை பலி கொடுத்துதான் நாங்கள் வெற்றி பெற்றி வாழ வேண்டுமா, இந்த பூலோகத்தை பெற வேண்டுமா, எங்களுடைய பாகத்தை பெற வேண்டுமா, வேண்டாம் 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 என்று சொன்னார். அப்போதுதான் பார்க்கிற, என்னையும் பலி கொடுக்க வேண்டாம்னா வெற்றி வாகை துரியோதனன் தானே சுடுவான். அப்படி இருக்க நான் என்ன செய்வது என்று கிருஷ்ண பரமாத்மா செய்கிற, வேற ஏதாவது இருந்தால் செய்யுங்களேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தினிலே பார்க்கிறார் கிருஷ்ணன். அப்பதான் அரவா வர, அரவு மைந்தன் அரவு உயர்ந்தோருக்கு நேர்ந்தே, அரவு மைந்தன் அரவு உயர்ந்தோருக்கு நேர்ந்தே. அந்த அரவு மைந்தன் யாரு? அரவா. பெரியப்பா தர்ம பெரியப்பா, மாமா கிருஷ்ண மாமா, பெரியப்பா பீமா, என்னை பெற்றெடுத்த அர்ஜுனன் பெரியப்பா, சித்தப்பா நகுலன் சித்தப்பா, சகாதேவன் சித்தப்பா, என்னையே பலி கொடுத்து விடுங்கள். அப்பொழுது நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாருக்கு? அரவு உயர்ந்தோன் அரவு கொடியோன் துரியோதனனுக்கு. நீ வருவரை நான் என்னுடைய அங்கங்கள் 32 அங்கங்களும் பழுது வராமல் இருந்தால் உனக்கு நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் நான் வாக்கு மீற முடியாது. என்னுடைய அங்கங்கள் பழுதாகாமல் இருந்தால்தான் அவனுக்கு பலி கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் அதற்கு முன்னமே என்னை பலியிடும் என்ற மைப்புயல் வண்ண நின்னை அல்லது மண்ணில் என்னை ஒப்பாரில்லை, நம்மில் ஒருவரே வேண்டும் என்ற புயல்வண்ணா, மாயவா, சீனிவாசா, வைகுந்தவாசா, நீ வேண்டாம். 2 பேருமே ஒண்ணுதான். துரியோதனன் வருவதற்கு முன்னாடி என்னை பலி கொடுத்து விடு என்று சொன்னான். ஆனால் எனக்கு ஒரு 3 வரங்களை தர வேண்டும். மாயவா, கிருஷ்ணா, கோவிந்தா, கண்ணா, எனக்கு 3 வரங்களை தர வேண்டும். குருட்சேத்திர யுத்தத்தை ஒரு சில நாட்களாவது நான் பார்க்க வேண்டும். அந்த குருட்சேத்திர யுத்தம் இருக்கிறத, நான் குருட்சேத்திர யுத்தத்துல கலந்துதான் வந்தேன், போராட வந்தேன். ஆனால் இப்போது களபலி கொடுப்பதாக என்னையே முடிவெடுத்து விட்டீர்கள். அதனால் அந்த குருட்சேத்திர யுத்தத்தை ஒரு சில நாட்கள் நான் பார்க்க வேண்டும். அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் நான் பங்கு பெற வேண்டும். ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் பங்கு பெற கொடுங்கன்னு பார்த்தேன். இப்பதான் கிருஷ்ணன் நினைக்கிறார், ஒரு நாள் கொடுக்க முடியாது. அந்த குருட்சேத்திர யுத்தத்தினால ஒரு முகூர்த்த நாழிகை நீ குருட்சேத்திர யுத்தத்திலே போரிடலாம் என்று சொன்னார். 2 வரங்களை கொடுத்தார். 3வது வரமாக ஒன்றை கேட்கிறான். யார்? அரவன். ஒரு தாயானவள் பிள்ளை மாண்டு போனால் அழுவாள். அவள் எதற்காக கண்ணீர் சிந்த அழுகிறாள்? தான் பெற்ற கடமைக்காக அழுகிறாள். ஒரு தாய் பிள்ளை மாண்டு போனால், தான் பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு போனால் அழுவாள். பெற்றதனால்தான் பிள்ளை, அதனால தாய் கண்ணீர் வடிக்கிறார். அது ஒன்று பெரிதல்ல. கிருஷ்ணா, தன் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துவார்கள். அப்படி உடன் பிறந்தவர்கள் அழுவா. சகோதரர்கள் சகோதரிகள் மாண்டு போன அவர்களெல்லாம் உடன் பிறந்ததனாலே கடமையினாலே அழுகிறார்கள். அந்த கண்ணீரும் உண்மை இல்லை. சுற்றத்தார்கள் உற்றத்தார்கள் எல்லாம் கண்ணீர் அழுவார்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்முடைய உறவினர்கள்லாம் அழுதுட்டா இறந்துட்டா போய் அழுவும். அதெல்லாம் உடன் பிறந்தவர்கள் பெற்றதனால் சொந்தத்தினால் சொந்த பந்தங்களினாலே அழுகிறோம். அந்த கண்ணீர் இல்லை. கிருஷ்ணா எங்கேயோ பிறக்கிறாள், யாருக்கோ மகளாக பிறக்கிறாள். மாலையிட்டதின் காரணமாக தன் கணவன் மாண்டு போனால் அழுகிறாளே, அதுதான் உண்மையான கண்ணீர். பாசம் என்பது அதுதான் உண்மை. ஒரு மனைவியானவள் அழுகின்ற கண்ணீர் தான் ஒரு கணவனுக்கு உண்மையான கண்ணீர். அதனால் நான் மாண்டு போனால் என்னை களபடி கொடுத்த பிறகு என்னுடைய சிரசை எடுத்து அவள் மடியிலே
கிடத்தி கொண்டு அழ வேண்டும். அந்த மனைவியினுடைய பாசம் தான், கண்ணீர் தான் எனக்கு வேண்டும். அதுதான் உண்மையான கண்ணீர். அதனால் நான் மாண்டு போனால் அழக்கூடிய நிலையிலே வரக்கூடிய மனைவியினுடைய சுகம் எனக்கு வேண்டும்